ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து ஜனவரி 4ஆம் தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் பழைய மற்றும் புதிய தமிழ் சமச்சீர் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள், அறிஞர்கள், வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய பிறந்த இடம் தொடர்பான தொகுப்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரிவிஷன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 5 புதிய உறுப்பு நாடுகள். தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக 5 உறுப்பு நாடுகள் இணைந்துள்ளன. அவற்றின் பெயர் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். இந்த 5 நாடுகளும் புதிதாக தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்துள்ளது. மேலும் இது தொடர்பான மிக முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். பிரிக் கூட்டமைப்பு கடந்த 2006ஆம் ஆண்டு செப்டம்பரில் நிறுவப்பட்டது. அப்போது அதன் உறுப்பு நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா. தென்னாப்பிரிக்கா இதில் 2010ஆம் ஆண்டு செப்டம்பரில் இணைந்தது. அதன் பிறகு இதனுடைய பெயர் பிரிக்ஸ் என மறுபெயரிடப்பட்டுள்ளது. தற்போது 10 உறுப்பு நாடுகளை பிரிக்ஸ் அமைப்பு கொண்டுள்ளது. அந்த நாடுகள் பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈரான், எத்தியோப்பியா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். இது மிக முக்கியமான ஒரு கண்டென்ட். ஸோ இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடத்தப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா ஜோகன்ஸ்பர்க் நகர். இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடத்தப்பட்டது. அடுத்து கேலோ இந்தியா போட்டி. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு கேலோ இந்தியா போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வரும் 19 முதல் 31ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. அடுத்து GSAT-20 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ இஸ்ரோ தற்போது முடிவு செய்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் எலன் மஸ்குக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது. அடுத்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இது பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன், எழுத்தாளர் தமிழ் மகன், அழகிய பெரியவன், கவிஞர் உமா மகேஸ்வரி, மயிலை பாலு மற்றும் வேலு சரவணன் ஆகியோருக்கு 2024ஆம் ஆண்டிற்கான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருது வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் நடப்பு நிகழ்வுகள். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் நகரில் மாநில காவல்துறை தலைவர்கள் மாநாடு நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து கேரள மாநிலம் புதிதாக பிறப்பு, இறப்பு போன்ற சான்றிதழ்களை பெற K-Smart என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியாவில் இரத்த புற்றுநோய்க்கான முதல் வாய்வழி மருந்தினை டாடா மெமோரியல் மருத்துவமனை கண்டுபிடித்துள்ளது. இந்த மருந்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிவால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிரிக்ஸ் அமைப்பில் தென்னாப்பிரிக்கா எந்த ஆண்டு இணைந்தது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.